ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண 6 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி வெளியே வராங்க. அங்க வர ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உங்க வீட்டுக்கு தான் நல்ல அமௌண்ட் தரேன்னு சொல்றாங்களே, வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா வேற இருக்காங்க. அங்க அவங்க பிரதரும் இங்க பக்கத்துல ஒரு 3 BHK இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. எங்க வீடியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்படியே நைட் ரிட்டர்ன் வராங்க. வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம பேசாம இந்த வீடை கொடுத்துடலாம் அப்படின்றாரு. நம்ம ஹீரோவும் எனக்கு நீ தான் முக்கியம், ஸோ கொடுத்துடலாம் அப்படின்றாரு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. போனா உள்ள ஒரு 3 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் கொலை பண்ணிடுறாங்க. இதுல செம்ம காண்டார நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே வச்சு ஒருத்தர் கொலை வேற செஞ்சிடறாரு. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த ஊர் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரா பூந்தா நம்மளால ஆயுதம் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதே வெளியே பண்ணா அவங்க மேலே கேஸ் ஆயிடும். அதனால நம்ம ஹீரோ மேல கேஸ் ஆகுது. அதே மாதிரி வில்லன் குரூப்பும் பாத்தீங்கன்னா ஒரு பையன் இறந்ததுனால அவங்க ஃபேமிலியும் செம்ம காண்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோவை விடவே கூடாது அப்படின்றதுக்காக 6 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரு வில்லன் குரூப்பை தேடி தேடி வேட்டையாடும் அப்படின்ட்டு பாக்குறாரு. அதே மாதிரி அந்த குரூப்பும் நம்ம ஹீரோவை முடிச்சு விட பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட் தான். அதை ஓவரால் நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ தான். அவர் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எதுவுமே சுவாரஸ்யமா இருந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அவ்வளவுதான். படத்துல இவங்க ஹஸ்பண்ட் ஆஃப் பாண்டிங் ஒரு சில சீன்ஸ்ல காமிச்சிருந்தாலும் அது நல்லா இம்ப்ரெசிவா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரிதான் வில்லனுக்கு ஒரு பொண்ணு காமிச்சிருப்பாங்க. அவங்க பாண்டிங் நல்லா இருந்தது. அதை வச்சு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பண்ணிருக்க விஷயமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் கண்டிப்பா சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம்லாம் நல்ல படம் பார்க்க போறோன்ற ஃபீல் வரதா செய்யுது. ஆனா போக போக அந்த கோர்ட் போர்ஷன் அப்படியே அவர் வெளியே வந்து இவங்களை தேடுறாருன்ற போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிக்குது. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம போகுது. அதுக்கப்புறமும் கம்ப்ளீட் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. அதுவுமே பெருசா சுவாரஸ்யமா கிடையாது. டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வச்சிருக்க ட்விஸ்ட் ஓவராலா ஓகே வருதுன்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல மைல்டான அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.